ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம யூனிட் 2 மோஷன் இன் ஸ்டேட்ல உள்ள ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ப்ராப்ளத்துல ஆக்ஸலரேஷன், பொசிஷன், வெலாசிட்டி இதோட ரிலேஷனை ஸ்லோப் வச்சு ஸ்லோப் கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுங்கிறத பார்ப்போம். இந்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டென்னிஸ் பால் ஹைட்ங்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து தூக்கி போடப்படுது. அதோட இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்புறம் அது தரையை நோக்கி கிரவுண்ட் நோக்கி வரும்போது அதோட வெலாசிட்டி v. அப்புறம் கிரவுண்ட்ல பட்டு அப்படியே பவுன்ஸ் ஆகும்போது அதோட வெலாசிட்டி v/2. அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் அப்பர் டைரக்ஷன்ல போகுது. அப்புறம் அது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ரீச் ஆகும்போது அதோடைய வெலாசிட்டி 0. அதோடைய மேக்ஸிமம் ஹைட் வந்து h/2. ஸோ இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பொசிஷன் பேசிக்கா இது பொசிஷன் வெர்சஸ் வெலாசிட்டி வெர்சஸ் பொசிஷன் கேட்ட கிராஃப் எப்படி இருக்கும்? இப்படி இருந்தா அதுதான் கொஸ்டின் ஆக்சுவலா. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் ரொம்ப தெளிவா பார்த்தோம்னா தெரியும். ஆக்ஸலரேஷன் கான்செப்ட் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஆக்ஸலரேஷன் வச்சு தான் நம்ம இதை சால்வ் பண்ண போறோம். வெலாசிட்டி பொசிஷன் கிராஃபை வச்சு ஆக்ஸலரேஷன் வச்சு மட்டும் தான் நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். ரொம்ப ஈஸி. சுலபம் ஸ்லோப்போடைய கான்செப்ட் வச்சு. உங்களுக்கு ஆக்ஸலரேஷன் என்னன்னு தெரியும். வெலாசிட்டி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தான் ஆக்ஸலரேஷன். ஸோ ஆக்ஸலரேஷன்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஒரு சின்ன பொம்மைய எடுத்துக்கோங்க. இதுல வந்து முயல் டயகிராம் வரைஞ்சிருக்கு பேசிக்கா. இந்த முயல் வந்து டைம பொறுத்து பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. அப்படிங்கிறதுனால நான் பொசிஷன் அஸ் அ ஃபங்ஷன் ஆஃப் டைம்னு எடுத்திருக்கேன். அதாவது F1 ஃபங்ஷன். ஏன்னா இது ஒரு ஃபங்ஷன். எனக்கு எந்த ஃபங்ஷன் தெரியாது. பட் டைம பொறுத்து அதோடைய பொசிஷன் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அதே சமயத்துல இன்னொரு விஷயத்த நோட் பண்ணுங்க. டைம பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுறத நோட் பண்ணுங்க. அதனால வெலாசிட்டி இஸ் அ ஃபங்ஷன் ஆஃப் டைம் நான் போட்டிருக்கேன். அதான் அனதர் ஃபங்ஷன் ஆக்சுவலா. அது போக இன்னொரு விஷயம் நோட் பண்ணலாம். ஸோ 2மே அதாவது டைம பொறுத்து பொசிஷனும் சேஞ்ச் ஆகுது, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுறதுனால, பொசிஷன பொறுத்து வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுனால, வெலாசிட்டி இஸ் அ ஃபங்ஷன் ஆஃப் பொசிஷன்ல எழுதியிருக்கேன். ஸோ பேசிக்கா எல்லா ஃபங்ஷனும் எழுதியிருக்கேன். பட் எனக்கு எந்த ஃபங்ஷனுமே எனக்கு தெரியாது. அது நமக்கு தேவையும் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஆக்சுவலா, இத வச்சு நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஜெனரேட் பண்ணலாம். அதாவது என்னன்னா, ஒரு டெஃபினிஷன் ஜெனரேட் பண்ண போறோம். அடுத்த இதுக்கு போறோம். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு சப்போஸ் வெலாசிட்டி ஆஸ் அ ஃபங்ஷன் ஆஃப் பொசிஷன்ல குடுத்தாங்கன்னா, நம்ம எப்படி ஆக்ஸலரேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா. பாருங்க, dv/dtக்கு பதிலா நம்ம செயின் ரூல் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டூ ஃபர்ஸ்ட் என்னுடைய வெலாசிட்டி எவ்வளவு சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டூ பொசிஷன பொறுத்து அத கண்டுபிடிக்கணும். அதான் dv/dx பேசிக்கா டைம்ஸ் டைம பொறுத்து பொசிஷன் எவ்வளவு சேஞ்ச் ஆகுது dx/dt. ஸோ இதுதான் வந்து செயின் ரூல் அப்ளை பண்ணும்போது dx கேன்சல் ஆகுறதுனால dv/dt நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதுதான் ஆக்ஸலரேஷன், இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்ஸலரேஷன். ஸோ நான் இதுக்கு எழுதியிருக்கேன் ஆக்சுவலா. இத வந்து பார்த்தீங்கன்னா, dx/dtங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறதுனால, நான் வெலாசிட்டி தூக்கி போட்டுறேன். அப்படின்னா இதுல என்ன மீனிங் வருதுன்னா, ஸோ என்னுடைய ஆக்ஸலரேஷன கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வகையில. ஆக்ஸலரேஷன் அப்படிங்கிறது ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப். வெறுமனே வெலாசிட்டி டைம் கிராஃப் இருந்தா ஜஸ்ட் ஸ்லோப் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அதே இது ஸ்லோ அதாவது வெலாசிட்டி டைம் கிராஃப் குடுக்காம, வெலாசிட்டி பொசிஷன் கிராஃப் குடுத்தாங்கன்னா, அதுக்கு எப்படி ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். இதுல இந்த இந்த ஈக்குவேஷன்லேருந்து உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஆக்ஸலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, வெலாசிட்டி பொசிஷனுடைய ஸ்லோப் ஆக்சுவலா. வெலாசிட்டி பொசிஷன் கிராஃப் உடைய ஸ்லோப் டைம்ஸ் அந்த இன்ஸ்டன்ட்ல என்ன வெலாசிட்டி அப்படின்னா நமக்கு அந்த ஆக்ஸலரேஷன் கிடைச்சிரும். ஸோ வந்து இது உங்களுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆக்ஸலரேஷன் dv/dt அதாவது இதுதான் டெஃபினிஷன். ஆக்ஸலரேஷனோட டெஃபினிஷன். அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்ஸலரேஷனோட டெஃபினிஷன் இதுதான். அப்படின்னா இது வந்து டிஸ்கிரீட் ஃபார்ம் அதாவது ஆவரேஜ் ஆக்ஸலரேஷன் சொல்லுவாங்க. ஆனா இது இது வந்து கன்டினியூஸ் ஃபார்ம். இந்த டெரிவேட்டிவ்ங்கிறது கன்டினியூஸ் ஃபார்ம். இது டிஸ்கிரீட் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால இப்ப இந்த 2 எந்த கேஸ்ல யூஸ் ஆகும்னா 2மே பேசிக்கா ஸ்லோப்ப தான் இண்டிகேட் பண்ணுது. ஆனா இந்த 2ல இந்த இதுதான் எப்பவுமே அக்யூரேட் வேல்யூ, கரெக்ட்டான வேல்யூ ஆக்சுவலா. ஆனா இது வந்து நியூமெரிக்கல். அது மட்டும் இல்லாம டிஸ்கிரீட்ங்கிறதுனால இந்த டெல்டா டி இந்த சேஞ்சஸ் எவ்வளவு தூரம் நம்மளுக்கு அந்த பாயிண்ட்ல எவ்வளவு சேஞ்சஸ் ஸ்மால் சேஞ்சஸ் எடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் அக்யூரேட்டா ஆன்சர் சேம் ஆன்சரா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறதுல இந்த 2யும் நான் ஈக்குவலே நான் பண்ணி வச்சிருக்கேன் ஆக்சுவலா. ஸோ பேசிக்கா இதெல்லாம் ஸ்லோப் தான். ஸோ அப்படிங்கும்போது இதுவும் ஸ்லோப் தான். ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது ஆக்ஸலரேஷன் அப்படிங்கிறது வந்து என்னது 2 வகையில இருக்கு. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அதாவது வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஸ்லோப்பும் ஆக்ஸலரேஷன் தான். அப்படி இல்லன்னா வெலாசிட்டி டைம்ஸ் வெலாசிட்டி பொசிஷன் கிராஃப் ஆக்ஸலரேஷன் தான். ஸோ இதுங்கிறது தெரியும். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும். ஸோ இது என்னுடைய கோஆர்டினேட் சிஸ்டம். நார்மலா யூஸ் பண்ணக்கூடியதான் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். அது போக எக்ஸ் ஆக்சிஸ்ல உள்ள யூனிட் வெக்டார் வந்து ஐ வெக்டார், ஒய் ஆக்சிஸ்ல யூனிட் வெக்டார் ஜே வெக்டார். ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ யூனிட் வெக்டார் அப்படிங்கிறது பேசிக்கா பார்த்தீங்கன்னா, அதோடைய அதுக்கு மேக்னிட்யூட் 1, அதுக்கு டைரக்ஷன் மட்டும் தான் இருக்கும். அது போக இது வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டுல இருக்குது. ஸோ அதனால இப்போ வந்து இந்த டென்னிஸ் பால்ல எந்தவித ஃபோர்ஸும் கிராவிட்டி ஃபோர்ஸ தவிர வேற எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆவாததுனால, இதோடைய ஆக்ஸலரேஷன் எப்பவுமே நெகட்டிவ் ஜி தான். ஜே வெக்டர். ஸோ இந்த நெகட்டிவ் இண்டிகேட் வந்து இந்த டைரக்ஷன குறிக்குது. எப்பவுமே கீழ் நோக்கி ஆக்ட் ஆகும். ஸோ எப்பவுமே இது கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம கேஸ்ல பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து
வந்து ஆக்ஸலரேஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு தெரியும் ஆக்ஸலரேஷனோட மேக்னிட்யூட் இந்த மேக்னிட்யூட் அப்படிங்கிறதுனால நான் இத எழுதுறேன் ஆக்சுவலா. ஸோ ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டூ டெல்டா வி பை டெல்டா ஹைச் இன்டு வெலாசிட்டி ஜே வெக்டார். ஸோ நான் ஜே நான் ரிமூவ் பண்றேன். ஸோ ஆக்ஸலரேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் வெக்டர் வந்து. ஸோ இங்க வெக்டர்ங்கிறதுனால இது போல்ட் லெட்டர்ல மார்க் பண்ணியிருக்கேன். ஜேங்கிறது ஒரு வெக்டர் ஆக்சுவலா அத போல்ட் லெட்டர்ல மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே இது வந்து மேக்னிட்யூட் அண்ட் இது டைரக்ஷன் குறிக்குது. ஓகே நான் இத அடுத்து என்ன போட்டேன். போட்ட பிறகு நான் ஜே வெக்டர நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஆக்சுவலா. ஜே வெக்டர் நமக்கு தேவையில்லாதது. இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து மைனஸ் ஜி. ஜிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால, அப்போ எனக்கு ஸ்லோப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்லோப் ஆஃப் த கர்வ் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் இருக்கணும். அப்போ ஒண்ணு எப்படி இருக்கணும்? ஒண்ணு வெலாசிட்டி பாசிட்டிவா இருந்தா, ஸ்லோப்பும் நெகட்டிவா இருக்கணும். ஸ்லோப் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, வெலாசிட்டி நெகட்டிவா இருக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுல எதுல செட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம பார்ப்போம். எது எது கரெக்ட் அப்படின்ட்டு. இப்ப பார்த்தோம்னாக்க, ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்குவோம். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ நம்ம பார்த்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் கேஸ பார்த்தோம்னாக்க, ஃபர்ஸ்ட் இந்த ஒரே ஒரு இந்த 2ல எந்த ஒரு பொசிஷன் நீங்க எடுத்தாலும் அது கரெக்ட்டா தான் வரும். ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷன்ல எடுப்போம். ஸோ வெலாசிட்டி பாசிட்டிவா இருக்கு. வெலாசிட்டி வந்து பாசிட்டிவா இருக்கு. ரைட். ஸோ வெலாசிட்டி பாசிட்டிவா இருந்தா, ஸ்லோப் நெகட்டிவா இருக்கணும். ஸ்லோப் பாருங்க. ஸ்லோப் போக போக ஆக்சுவலா டிஎக்ஸ் பேசிக்கா இந்த மாதிரி தான் இதான் ஸ்லோப் ஆக்சுவலா. ஸோ டிஎக்ஸ் டிஹெச் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, வெலாசிட்டி கம்மியாகுது ஆக்சுவலா. ஸோ நெகட்டிவா இருக்கு. அப்ப இது கரெக்ட். ஆனா இந்த கேஸ பார்ப்போம். இங்க பார்த்தோம்னா இது வந்து இதுவும் கரெக்ட் ஆக்சுவலா. பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ஷன பத்தி நீங்க நம்பக்கூடாது. இங்க வெலாசிட்டி எப்படி இருக்குது? நெகட்டிவா இருக்கு. எல்லா பக்கமும் நெகட்டிவா இருக்கு. ஸோ வெலாசிட்டி இது நெகட்டிவா இருக்கு. ஆனா அதே சமயத்துல ஸ்லோப் எப்படி இருக்கு பாருங்க, பாசிட்டிவா இருக்கு. அதாவது ஹைட் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, வெலாசிட்டி இன்கிரீஸ் ஆகுது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ அப்ப பாசிட்டிவ் டைம்ஸ் அப்போ இது கரெக்ட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கு சைன் விஷயத்துல. அப்போ இத நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்த இந்த பாயிண்ட் பார்ப்போம். இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி பாசிட்டிவ் கரெக்ட். அப்புறம் ஸ்லோப் எப்படி இருக்கு? ஸ்லோப் போக போக கம்மியாயிட்டே இருக்கு. ஸ்லோப் வந்து நெகட்டிவா இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இதுவும் பாசிபிளா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது இத பார்ப்போம். வெலாசிட்டி எப்படி இருக்கு ஆக்சுவலா? பாசிட்டிவா இருக்கு. ஸ்லோப் பாருங்க போக போக கம்மியாயிட்டே இருக்கு. ஹைட் இன்கிரீஸ் ஆகும் ஸ்லோப் கம்மியாயிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது இதுவும் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ வெலாசிட்டி பாசிட்டிவ், ஸ்லோப் நெகட்டிவ். அப்புறம் இத பார்ப்போம். இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா இருக்கு. வெலாசிட்டி பாருங்க. வெலாசிட்டி பாசிட்டிவா தான் ஃபுல்லா இருக்கு. ஆனா ஸ்லோப்ப பாருங்க. ஸ்லோப் வந்து ஸ்டார்ட்டிங்ல பாசிட்டிவா இருக்கு. அதுக்கப்புறம் நெகட்டிவா இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த இடத்திலேயே இது கட் ஆயிருது. அப்ப இந்த ஆன்சர் தப்பு. அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சிரும். ரைட். அப்ப இந்த 3 ஆன்சர்ல தான் ஏதோ ஒரு ஆன்சர். இது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லோப் வந்து இந்த இடத்துல பாசிட்டிவா இருக்கு. இந்த இடத்துல நெகட்டிவா இருக்கு. அப்படிங்கிறதுனால, இப்ப இந்த இடத்துக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆக்சுவலா ஸ்லோப்பு. வெலாசிட்டியும் பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால, இது மொத்த வேல்யூ பாசிட்டிவா இருக்கும். ஆனா நம்மளுடைய ஆன்சர் நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால, நம்மளுக்கு இந்த ஆன்சர் தப்பு அப்படிங்கிறது புரியும். மத்ததெல்லாம் ஆன்சர் கரெக்ட். சரி. இனிமே அடுத்த கண்டிஷன் போவோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஸ்லோப்ப வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ இது கான்ஸ்டன்ட்டா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப டெல்டா வி பை டெல்டா ஹைச் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். பேசிக்கா இங்க பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் கேஸ் எப்படி இருக்கு ஆக்சுவலா? ஸ்லோப் எப்படி இருக்கு? கான்ஸ்டன்ட்டா இருக்கு. அப்போ ஆக்ஸலரேஷன் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்லோப் டைம் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டிய பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த டைம்ல பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் பாத்துக்கோங்க. பாசிட்டிவா இருக்கு ஆக்சுவலா. ஸோ இது பாசிட்டிவ் பிரச்சனையே கிடையாது. ஆனா வெலாசிட்டி பாத்தீங்கன்னா, லீனியர் ஃபங்ஷன்ல இருக்கு. ஸோ வெலாசிட்டி இஸ் அ ஃபங்ஷன் ஆஃப் லீனியர் ஃபங்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபங்ஷன் ஆஃப் வாட் என்னது? எப்படி சொல்லலாம்? பொசிஷன் ஹைட். ஆனா அந்த ஃபங்ஷன் லீனியரா இருக்கு. ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட்டா மெயின்டெயின் ஆகுது. எந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ஸ்லோப் ஆக்சுவலா மெயின்டெயின் ஆயிட்டே இருக்கு. அப்போ வேல்யூ நெகட்டிவ் ஆனா ஒரு ஃபங்ஷன்ல கிடைக்குது. ஆனா நம்மளோட ஆன்சர் வந்து இது வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்குது. அதாவது நம்மளுடைய ஃபங்ஷன் ஆக்ஸலரேஷன் கான்ஸ்டன்ட்டா இருக்கு. ஆனா இதுல வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் மாதிரி இருக்குது பார்க்க. அதனால இது தப்பு ஆக்சுவலா. ஸோ இது தப்பு. ஸோ பேசிக்கா ஏ ஆப்ஷன் தப்பு, டி ஆப்ஷன் தப்பு. அப்போ பி ஆப்ஷன பாருங்க. பி ஆப்ஷன், சி ஆப்ஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்கான்னு பார்ப்போம். இந்த 2ல எது கரெக்ட்டா இருக்கும்? இது ரொம்ப முக்கியம். இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸா இருக்கும். ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நீங்க பாருங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய ப்ராடக்ட் வந்து ஜி வந்து எனக்கு பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கணும். அது கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அப்போ இந்த 2 கிராஃப்மே இது 2யும் பெருக்குனா கான்ஸ்டன்ட் வருது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த 2ல ஏதோ ஒண்ணு கான்ஸ்டன்ட் வருது. 2யும் பெருக்கி விட்டா. அதாவது எந்த இன்ஸ்டன்ட்லயுமே
இது ஸ்லோப் எடுக்கும், இன்ஸ்டன்டனியஸ் வெலாசிட்டி. ஸ்லோப் எடுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்ல எடுத்தோம்னா இதோட ஸ்லோப் என்ன? அதோட இன்ஸ்டன்டனியஸ் வெலாசிட்டி என்ன? இந்த பாயிண்ட்ல என்ன எடுத்தா ஸ்லோப் என்ன? அப்ப இதோட வேல்யூ எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கிறதுங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா இப்ப நமக்கு இதுல என்ன வேல்யூன்னு நமக்கு தெரியாது. ஆனா இது கண்டிப்பா கான்ஸ்டன்டா இருக்க வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. கரெக்ட்டா தான் இருக்கு. கான்ஸ்டன்டா தான் இருக்கும். இந்த 2ல எது கரெக்ட் அப்படிங்கிறது நம்ம கரெக்ட்டா ப்ரொஃபைல் எதுன்னு கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரொம்ப எளிமையான வழி, ரொம்ப ஈஸியான வழி இந்த ட்ரிக். இந்த ட்ரிக்க பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். பாருங்க, ஆக்சுவலா இது வந்து இது ஒரு டேர்ம். ஏங்கிற டேர்ம்னு எடுத்திருக்கேன். இது ஒரு பிங்கிற டேர்ம் இருக்கு. இப்ப 2 பொதுவா இது வந்து கான்ஸ்டன்ட்டா மெயின்டெயின் ஆகுது. ஓகேவா? அப்படின்னா கான்ஸ்டன்ட் மைனஸ் கான்ஸ்டன்ட் கிடைக்கணும். அதாவது 2 நம்பர பெருக்கும்போது கான்ஸ்டன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாருங்க, இந்த ஸ்லோப் கம்மியா இருக்கும்போது வெலாசிட்டி அதிகமா இருக்கணும். வெலாசிட்டி கம்மியா இருக்கும்போது ஸ்லோப் அதிகமா இருக்கணும். அதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி? ஸ்லோப் அதிகமா இருந்தா வெலாசிட்டியோட வேல்யூ கம்மியா இருக்கணும். இது ஸ்லோப், இது வெலாசிட்டி. ஸ்லோப் அதிகமா இருந்தா வெலாசிட்டி கம்மியா இருக்கணும். சப்போஸ் வெலாசிட்டி அதிகமா இருக்கிற இடத்துல ஸ்லோப் கம்மியா இருக்கணும். இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்குவோம். இந்த கேஸ்ல நம்ம பார்த்தோம்னாக்க, இந்த கேஸ பாருங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்மளுக்கு வந்து எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்க எடுக்கும்போது, நீங்க சென்டர்ல எடுக்காம கொஞ்சம் உள்ள எடுங்க. இதுக்கு தள்ளி எடுங்க ஆக்சுவலா. வெலாசிட்டி கம்மியா இருக்கிற மாதிரி ஒண்ணு எடுப்போம். வெலாசிட்டி அதிகமா இருக்கா பார்ப்போம். இப்ப வெலாசிட்டி அதிகமா இருக்கு இந்த கிராஃப்ல. ஒரே ஒரு இதுல வச்சு கண்டுபிடிக்கலாம். வெலாசிட்டி அதிகமா இருக்கு. இனிஷியலா அதிகமா இருந்தா, ஸ்லோப் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். அதே மாரி நெகட்டிவா இருக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட்லயே பார்த்துட்டோம். இந்த கிராஃப் 2க்குமே நெகட்டிவா இருக்கு. நம்ம அத பத்தி வொரி பண்ண வேண்டாம். இப்போ வெலாசிட்டி அதிகமா இருந்தா ஸ்லோப் கம்மியா இருக்கணும். பாருங்க, இது வெலாசிட்டில இதோடைய ஸ்லோப் வந்து ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு ஆக்சுவலா. நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. ஆனா இது இருக்கு. ஆனா இத பாருங்க, இதோட வெலாசிட்டி இன்கிரீஸ் ஆகுது. ஸ்லோப் பாருங்க. இந்த இடம் பாருங்க. இது கரெக்ட்டா இருக்கு. பேசிக்கா கிட்டத்தட்ட சேமா வருது. ஆனா இங்க எக்ஸாக்ட்டா 0வா இருக்குது ஆக்சுவலா. ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு. நம்மளுக்கு தெரியாது. அப்போ வெலாசிட்டி அதிகமா இருந்தா ஸ்லோப் கம்மியா இருக்கும். அதே மாரி ஸ்லோப் அதிகமா இருந்தா வெலாசிட்டி கம்மியா இருக்கும். இப்ப வெலாசிட்டி கம்மியா இருக்கிற ஏரியா எது? இந்த ஏரியா. இந்த ஏரியால பாருங்க வெலாசிட்டி கம்மியா இருக்கு. ஆனா ஸ்லோப் அதிகமா இருக்கு பாருங்க. வெலாசிட்டி கம்மியா இருக்கு. ஸ்லோப் அதிகமா இருக்கு ஆக்சுவலா. ரொம்ப அதிகமா இருக்கு ஸ்லோப் வந்து. அதான் நெகட்டிவ் ஸ்லோப் தான் ஆக்சுவலா. ஸ்லோப் அதிகமா இருக்கு. ஆனா இந்த இதுல பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி கம்மியா இருந்தா, ஸ்லோப்பும் கம்மியா இருக்கு. பேசிக்கா அப்ப இது தப்பு. அப்ப இதுதான் கரெக்ட்டான ஆன்சர். இதுதான் சூப்பர் ஆன்சர். இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, வேற எந்த எந்த ஈக்குவேஷனும் தேவையில்ல. பேசிக்கா இந்த ப்ராப்ளத்த ஒர்க் எனர்ஜி மெத்தட்ல தான் சால்வ் பண்ணி, அந்த ஈக்குவேஷன கண்டுபிடிச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா, டைரக்ட்டா இந்த ரிலேஷன் அதாவது இந்த ரிலேஷன யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிரலாம். இதுதான் முக்கியம். இத நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். இதனோட பெரிய லாஜிக் என்னன்னா, ஸ்லோப் கம்மியா இருக்கும்போது வெலாசிட்டி அதிகமாகும். வெலாசிட்டி கம்மியா இருக்கும். ஸ்லோப் ஆகும். அப்பனா தான் இது வந்து ஈக்குவலா கான்ஸ்டன்ட்டா மெயின்டெயின் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 10ன்னு வைங்களேன். லெட்ஸ் சே -10ன்னா, ஒண்ணு ஸ்லோப் எப்பவுமே ஒரு கேஸ்ல எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். 10ன்னு வச்சாலுமே 5 இன்டு 2 5 இன்டு 2 அப்படின்னா அர்த்தம், இது பெரிய நம்பரா இருக்கு, இது சின்ன நம்பரா இருக்கு. அப்படி இல்லன்னா 2 இன்டு 5 இது சின்ன நம்பரா இருக்கு, இது பெரிய நம்பர் இருக்கு. அப்படின்னா, இது அதிகமா இருந்தா இது கம்மியா இருக்கணும். இது கம்மியா இருந்தா இது அதிகமா இருக்கணும். இதுதான் கான்செப்ட். அப்பனா தான் ஈக்குவலா மேனேஜ் பண்ணணும். ஆனா எனக்கு தெரியாது. 2மே என்ன வேல்யூ தெரியாது. ஆனா இது குடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல இந்த 2 தான் கரெக்ட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. மத்ததெல்லாம் தப்பு. ஆப்ஷன் சி தான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். வந்து இவ்வளவுதான் அந்த வீடியோ ஆக்சுவலா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. இத நீங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ண நீங்க 2, 3 ப்ராப்ளம் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க இந்த ப்ராப்ளத்த ஆக்சுவலா சால்வ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இத நம்ம நியூட்டன்ஸ் லா அல்லது நியூட்டன்ஸ் செகண்ட் லா அல்லது வந்து ஒர்க் எனர்ஜி மெத்தட் எல்லாமே ஒண்ணு தான். அந்த மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணி தான் அந்த ஆன்ஸர கொண்டு வரணும் ஆக்சுவலா. அப்படி இல்ல அவ்வளவு தூரம் நான் போ வேண்டாம். இந்த எந்த ஈக்குவேஷன் நான் எழுதவே இல்ல. ஜஸ்ட் ஸ்லோப்ங்கிற கான்செப்ட்ட வச்சு நான் அந்த விஷயத்த பெர்ஃபெக்ட்டா முடிச்சுட்டேன். வேற எதுவுமே கிடையாது. இது கரெக்ட்டான ஆன்ஸரும் கூட. ஓகேவா? இதுதான் இந்த வீடியோ. தேங்க் யூ.